ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 30ஆம் அத்தியாயம். ஸ்கந்தன் தலைமை தளபதியாக பொறுப்பேற்றல். நாரத மாமுனிவர் கூறினார். பின்னர் தேவர்களுடன் இணைந்து ஸ்கந்தர் ஸ்வேதமலையின் உச்சியிலிருந்து கீழே இறங்கினார். தாரகாசுரனை வதம் செய்வதற்காக அவர் தெற்கு திசையை நோக்கி சென்றார். அதன் பின்னர் பாண்டுவின் மைந்தனை சரஸ்வதி நதிக்கரையில் பாவகனின் புதல்வரான, அதாவது சிவபெருமானின் மைந்தனான ஸ்கந்தர் அவருக்கு முடிசூட்டப்பட்டு அனைத்து பூதங்கள் மற்றும் கணங்களின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீய சக்திகள் தலைவராக அதிகாரம் அளிக்கப்பட்டது. தேவர்களால் அவள் கிரகங்கள், மக்களை துன்புறுத்தும் தீய அசுரர்கள், உபகிரகங்கள், சிறிய அரக்கர்கள், வேதாளங்கள், சாகினிகள், பெண் அரக்கிகள், உன்மாதாக்கள், உள்மதங்கள், பைத்தியத்தை உண்டாக்கும் தீய சக்திகள், அபஸ்மாரங்கள், வலிப்பு நோயை உண்டாக்குபவை மற்றும் பிசாசுகள், மாமிசம் உட்கொள்ளும் பேய்கள் ஆகியவற்றின் தலைவராக நியமிக்கப்பட்டார். தீய எண்ணம் கொண்ட அந்த பூதங்கள் போன்றவை தங்கள் எல்லைகளை மீறாமல் தடுப்பதற்காகவே இது செய்யப்பட்டது. எனவே இவர்களால் தாக்கப்படுபவர் பாவகனின் புதல்வரிடம், ஸ்கந்தரிடம் அடைக்கலம் புக வேண்டும். புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், புலன் உறுப்புகள் சிதறாதவர், எப்போதும் தூய்மையானவர், சோம்பல் அல்லது மந்தத்தன்மை இல்லாதவர், தெய்வீக குணம் கொண்டவர் மற்றும் ஸ்கந்தரின் பக்தர் ஆகியோரை இந்த கிரகங்கள் போன்றவை நெருங்குவதில்லை. மகேஸ்வரன் அல்லது நாராயணரிடம் பக்தி கொண்டவர்களால் தூரத்திலிருந்தே காணப்படும் போதே அவை அழிக்கப்படுகின்றன. பின்னர் அனைத்து தேவர்களுடனும் இணைந்து குகனான ஸ்கந்தன் நதிக்கரைக்கு சென்றார். அங்கு தேவர்கள் எடுத்துரைத்த மகி நதியின் சிறப்புகளை அவர் செவிமடுத்தார். ஸ்கந்தர் வியப்படைந்த அந்த நதியினை வணங்கினார். அதன் பின்னர் சக்கரன், தேவேந்திரன் தலைமையிலான தேவர்கள் தென்கரையை அடைந்து அங்கு நிலை பெற்றிருந்த குகனை வணங்கி பின்வரும் வார்த்தைகளை கூறினர். கந்தா, குற்றமற்ற ஒரு தலைமை தளபதி முறையாக நியமிக்கப்படாமல் எந்த ஒரு படையையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைவதில்லை. எனவே மகி நதி மற்றும் கடலின் புனிதமான மங்களகரமான நீர்களை கொண்டு உன்னை அத்தகைய தளபதியாக பதவியேற்க செய்ய எங்களை அனுமதிப்பாயாக. நாங்கள் அந்த நீரை உன்மீது தெளிப்போம். அப்போது நீ எங்களை அருள் நோக்குடன் காண வேண்டும். யானையின் கால் தடத்தில் மற்ற உயிரினங்களின் கால் தடங்கள் அடங்கி விடுவது போல மற்ற அனைத்து புனித தலங்களும் தீர்த்தங்களும் மகி நதி மற்றும் கடலில் நீராடி ஒன்றிணைகின்றன. முக்கண்ணனான சிவபெருமான் அனைத்து உயிரினங்களையும் தன்னுள் கொண்டிருப்பவராக போற்றப்படுவது போல மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடமானது அனைத்து புனித தலங்களையும் தன்னுள் கொண்டுள்ளது. ருத்ரனின் அர்த்தநாரீஸ்வரர் பாதி ஆண் பாதி பெண் வடிவம் எவ்வாறு அனைத்தையும் அருளுகிறதோ அதே போல மகி நதி மற்றும் கடலில் மேற்கொள்ளப்படும் புனித நீராடலும் அனைத்து நன்மைகளையும் வழங்குகிறது. கந்தா, ஒரு நபர் இப்பகுதியின் புனித தன்மையை உணர்ந்து பக்தியுடன் முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு நீர்க்கடன் அளித்தால் அது அனைத்து புனித தலங்களிலும் நீர்க்கடன் அளிப்பதற்கு சமம் என்பதில் ஐயமில்லை. இங்குள்ள நீர் உவர்ப்பு தன்மை கொண்டதாக இருப்பதை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. ஏனெனில் துவர்ப்பு அல்லது கசப்பு சுவை கொண்ட புல் வகைகளை உட்கொள்ளும் பசுவானது இனிமையான பாலை தருவது போல இங்குள்ள நீரும் முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கிறது. தேவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போது கபில முனிவர் பின்வருமாறு கூறினார். இது உண்மைதான். உமையின் மைந்தனை மகி நதி அனைத்து புனித நீர் தன்மைகளையும் தன்னுள் கொண்டுள்ளது. எனது தந்தையான கர்தம முனிவரும் நானும் இந்த தீர்த்தத்தின் சிறப்புகளை நன்கு அறிவோம். பூமியின் மற்ற பகுதிகள் அனைத்தையும் துறந்துவிட்டு நான் இங்கு ஒரு ஆசிரமத்தை அமைத்து வசிக்கிறேன். அப்போது மகேஸ்வரனார் தேவர்கள் கூறியது உண்மைதான் என்று கூறினார். பிரம்மதேவர் மற்றும் பிறரும் அவரிடம், இங்கு நீ மீண்டும் எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும். வீரனே, நாங்கள் உனக்கு இங்கே புனித நீராட்டு விழாவை நடத்துவோம். எங்களுக்கு ஆணையிடுவாயாக என்று கூறினர். அதனை செவிமடுத்து வியப்படைந்த மேன்மை மிக்க கந்தன் அங்கு நீராடிவிட்டு அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினான். தேவர்கள் என் மீது நீரை தெளிக்கும் சடங்கை செய்யட்டும். அதன் பின்னர் சாஸ்திரங்களின் விதிமுறையின்படி
புனித நீராடலுக்கான அபிஷேகத்திற்கான அனைத்து பொருட்களையும் அவர்கள் சேகரித்தனர். பிரம்மதேவர், கபிலாச்சாரியார், பிரகஸ்பதி மற்றும் விஸ்வாமித்ரர் ஆகிய 4 ரித்விக்குகள் வேள்வி நடத்துனர்கள் மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்ட அக்னியில் ஹோம சடங்கை நிறைவேற்றினர். வேதங்களில் தேர்ச்சி பெற்ற நூற்றுக்கணக்கான பிற முனிவர்களும் அங்கிருந்தனர். பரத குலத்தில் தோன்றியவனே அங்கு மகாதேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். புனிதமான அக்னிகுண்டத்தின் நடுவில் நிலை பெற்றிருந்த ஒரு லிங்க வடிவில் அவர் காட்சியளித்தார். அக்னியில் நிலை பெற்று எப்போதும் ஹவிஸ், வேள்வி பொருட்கள், காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வதுதானே என்பதை உணர்த்துவதற்காகவே இறைவனார் அந்த லிங்க வடிவத்தை ஏற்றிருந்தார். தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த இணையற்ற லிங்கத்தை வணங்கினர். தேவி பிருத்தையின் மைந்தனே, அது அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடியது, மேலும் அது விரும்பிய அனைத்து நன்மைகளையும் அருளக்கூடியது. முடிவில் ஹோம சடங்கின் ஒரு பகுதியாக இமயமலை தெய்வீக ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் பதிக்கப்பட்ட ஒரு சிறந்த ஆசனத்தை அளித்தது. ஸ்கந்தன் அந்த மங்களகரமான ஆசனத்தில் அமர்ந்தார். அதன் பின்னர் தேவர்கள் விதிமுறைகளின்படி புனித மந்திரங்களை ஓதியவாறு சங்கரனாரின் புதல்வனான குமாரர் மீது புனித நீரை தெளித்தனர். இதற்கான அனைத்து மங்களகரமான பொருட்களும் முறையாக சேகரிக்கப்பட்டிருந்தன. பின்னர் சேனாதிபதியான அவரை பட்டம் சூடுவதற்காக பின்வரும் தேவர்கள் சங்கரனாரின் புதல்வரான குமாரர் மீது நீரை தெளித்தனர். தேவேந்திரன், மிகுந்த வீரம் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பிரம்மதேவர், ருத்ரன், சூரியன் உள்ளிட்ட அனைத்து கிரக தேவதைகள், அக்னி மற்றும் வாயு ஆகிய 2 தேவர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், சாத்தியர்கள், அஸ்வினி குமாரர்கள், விஸ்வே தேவர்கள், மருத்துக்கள், கந்தர்வர்கள், தேவ கன்னிகைகள், தேவ ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், வாலகில்யர்கள், மாரீச்சவர்கள், வித்யாதரர்கள், யோக சித்தி கொண்ட சித்தர்கள், புலஸ்தியர், புலகர் உள்ளிட்ட முனிவர்கள், பித்ருக்கள், கஷ்யப முனிவர், அத்ரி முனிவர், மரீச்சி முனிவர், பிருகு முனிவர், அங்கிரச முனிவர், தக்ஷன், மனுக்கள், ஒளி வீசும் கோள்கள், பருவங்கள், மகி உள்ளிட்ட உருவம் கொண்ட நதிகள், உப்புக்கடல் உள்ளிட்ட சமுத்திரங்கள், பிரபாசம் உள்ளிட்ட புனித தலங்கள், பூமி, ஆகாயம், திசைகள், மரங்கள், மலைகள், அதிதி உள்ளிட்ட தாய்மார்கள் இவர்களில் நேரில் வந்து குகனுக்கு சிறப்பு மங்கள சடங்குகளை செய்தனர். வாசுகி உள்ளிட்ட நாகங்கள், கருடன் மற்றும் அருணன் சகோதரர்கள், வருணன், தனதன், குபேரன் பரிவாரங்களுடன் யமன், ராட்சசன், நிருத்தி, பூதங்கள், மாமிசம் உட்கொள்பவர்கள், தர்மன், பிரகஸ்பதி, கபிலர், விஸ்வாமித்ர முனிவர் மற்றும் எண்ணற்ற பிற தேவர் கூட்டங்கள் இவர்கள் அனைவரும் மகி நதிக்கரையில் மகிழ்ச்சியுடன் குகன் மீது புனித நீரை தெளித்து அபிஷேக சடங்கை நிகழ்த்தினர். அதன் பின்னர் பசுபதியான சிவன் மிகவும் பயங்கரமான பூதங்களின் பெரும் படையை அவரிடம் ஒப்படைத்தார். அது உரத்த முழக்கத்தை எழுப்பியது. தேவர்கள், தைத்தியர்கள் மற்றும் பிறரின் செருக்கை அடக்கும் வல்லமை கொண்டதாகவும் இருந்தது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவருக்கு வலிமையை அதிகரிக்கும் வைஜெயந்தி மாலையை வழங்கினார். சூரியனை போன்ற பிரகாசத்தை கொண்ட உமா தேவியார் அவருக்கு தூய்மையான அழுக்கற்ற 2 ஆடைகளை வழங்கினார். கங்கை அவருக்கு அமிர்தத்திலிருந்து தோன்றிய அல்லது அமிர்தத்தை உருவாக்கும் ஒரு சிறந்த தெய்வீக கமண்டலத்தை, நீர் பாத்திரத்தை அளித்தது. கடலுடன் இணைந்து மகா நதியான மகி பூமி தேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவருக்கு ஒரு மணி மாலையை, ருத்ராட்ச மாலை போன்றதை வழங்கினார். பிரகஸ்பதி குமாரருக்கு ஒரு தண்டாயுதத்தை அளித்தார். கருடன் அவருக்கு பல வண்ண இறகுகளை தன் வால் பகுதியில் கொண்ட மயூரம், மயில் எனும் தனது அன்பிற்குரிய மகனை அளித்தார். அருணன் அவருக்கு செம்பு நிற கொண்டையை கொண்ட தாமிர சூடன் சேவல் ஒன்றை வழங்கினார். வருணதேவன் அவருக்கு மிகுந்த வலிமையும் வீரியமும் கொண்ட ஒரு ஆட்டை வழங்கினார். பிரம்மதேவர் அவருக்கு வெற்றிக்கும் புனிதமான ஞானத்தை பெறுவதற்கும் ஏற்றதான ஒரு மான் தோலை அளித்தார். மேலும் மிகுந்த வீரியமும் ஆற்றலும் கொண்ட 4 உதவியாளர்களையும் அவருக்கு வழங்கினார். அவர்கள் நந்திசேனன், லோகிதாக்ஷன், கண்டாகர்ணன் மற்றும் மிகுந்த வலிமை கொண்ட
குசும மாலினன் ஆகிய 4வரும் ஆவர். இவர்கள் அனைவரும் அவரது மனதிலிருந்து தோன்றிய புதல்வர்கள். பின்னர் ஸ்தானு சிவனார் பகவான் தனது சிறந்த கணமான பார்ஷதன் கிரது என்பவரை அவருக்கு அளித்தார். உண்மையில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரின் போது கோபம் கொண்ட இந்த உதவியாளர் தனது கரங்களினாலேயே பயங்கரமான செயல்கள் செய்த 14 மில்லியன் தைத்தியர்களை கொன்றார். பின்னர் யமன் அவருக்கு யமன் மற்றும் காலனுக்கு இணையான 2 உதவியாளர்களை வழங்கினார். அவர்கள் உன்மாதன் மற்றும் பிரமாதன் ஆவர். அவர்கள் மிகுந்த வீரியமும் சிறந்த தேஜஸும் ஒளி கொண்டவர்களாக இருந்தனர். மகிழ்ச்சி அடைந்த சூரிய தேவன் கார்த்திகேயருக்கு தனது நிலையான பின் தொடர்பவர்களான சுப்ராட் எதிரிகளின் வீரர்களை அழித்த வாசவன் தேவேந்திரன் மகேசனின் மகனுக்கு வஜ்ராயுதம் மற்றும் தண்டாயுதத்தை ஏந்திய உதக்ரோஷன் மற்றும் பஞ்சஜன் ஆகிய 2 உதவியாளர்களை அளித்தார். உண்மையில் அவர்கள் இருவரும் போரில் மகேந்திரனின் பல எதிரிகளை கொன்றிருந்தனர். பரத குலத்தின் தலை சிறந்தவனே மகிழ்ச்சி அடைந்த அஸ்வினி தேவர்கள் ஸ்கந்தருக்கு ஆயுர்வேதத்தில் சிறந்த நிபுணர்களான வர்த்தனன் மற்றும் பந்தனன் ஆகிய 2 உதவியாளர்களை வழங்கினர். வாயு பகவான் கார்த்திகேயருக்கு பெரிய வாய்களையும் மிகுந்த வலிமையையும் கொண்ட பலன் மற்றும் அதிபலன் ஆகிய 2 உதவியாளர்களை அளித்தார். வருண பகவான் கசன் மற்றும் அதிகசன் ஆகிய வீரர்களை வழங்கினார். பிருதையின் மைந்தனை இமயமலையான ஹிமவான் தனது மகளின் மகனுக்கு உன்னத ஆன்மா கொண்ட சுவர்ச்சஸ் மற்றும் அதிவர்ச்சஸ் ஆகிய 2 உதவியாளர்களை அளித்தார். மேருமலை காஞ்சனன் மற்றும் மேகமாலினன் ஆகியோரை வழங்கியது. மகிழ்ச்சி அடைந்த விந்திய மலை ஸ்வாகாவின் மகனுக்கு கற்களை கொண்டு போரிடுவதில் வல்லவர்களான உச்சிதன் மற்றும் மகி நதியுடன் இணைந்து வந்த சமுத்திரராஜனான கடல் அரசன் இரும்பு தண்டுகளை ஏந்தியிருந்த சங்கிரகன் மற்றும் விக்கிரகன் ஆகிய 2 வீரமிக்க உதவியாளர்களை வழங்கினார். அழகான மற்றும் மங்களகரமான தோற்றம் கொண்ட அன்னை பார்வதி தேவி அக்னி தேவனின் மைந்தனுக்கு உன்மாதன் புஷ்பதந்தன் மற்றும் சங்கு கர்ணன் ஆகியோரை வழங்கினார். சுபர்ணன் கருடன் ஜுவலனின் அக்னி தேவனின் மகனுக்கு வலிமை மிக்க வீரர்களில் சிறந்தவர்களான ஜெயன் மற்றும் மகாஜெயன் ஆகிய 2 நாக உதவியாளர்களை வழங்கினார். இவ்வாறு சாத்தியர்கள் ருத்ரர்கள் வசுக்கள் பித்ருக்கள் மற்றும் உலகில் தலை சிறந்த மற்ற அனைவரும் ஸ்கந்தருக்கு உதவியாளர்களை வழங்கினர். அவர்கள் அனைவரும் மிகுந்த வலிமை வாய்ந்தவர்களாகவும் பல்வேறு நிலைகளில் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் வெவ்வேறு வகையான ஆயுதங்களையும் அணிகலன்களையும் கொண்டிருந்தனர். பால்குண அர்ஜுனா, அவர்களை எண்ணி முடிப்பது இயலாத காரியமாகும். பதிப்பு அன்னையர்கள் மிகவும் மங்களகரமான அன்னையர் கூட்டங்களை இறைவனுக்கு வழங்கினர். அவர்கள் அசையும் மற்றும் அசையா உயிர்கள் உள்பட 3 உலகங்களிலும் வியாபித்திருந்தனர். அன்னையர்கள் பின்வருமாறு: பிரபாவதி, விசாலாட்சி, கோபாலா, கோனாசா, அப்சுஜாதா, பிருத்தாநிதி, காளிகா, பகுபுத்திரகா, பயங்கரி, சக்ரினி, தகராகி, கீதப்பிரியா, அலதாக்ஷி, காதுலா, சபலமுக்கி, வித்யுஜிஹ்வா, ருத்ரகாளி, சடோலுகல மேகலா, சதகண்டி, கிக்ஷினிகா, சக்ரகாட், சாகரகாட், பூதனா, ரோதனா, ஆமா, கோட்டாரா, மேகவாகினி, சர்த்வேணிதாரா, ஜராயுஸ், ஜார்ஜாரணானா, கண்டகேதி, தகதா, தபதாமா, ஜெய், பகுவேதா, பகுபலா, பகுஸ்தானி, சதோலூகாமுகி, கிருஷ்ணா, கர்ணப்பிரபரணா, சூன்யாலயா, தன்யவாசா, பசுதா, தான்யதா, சதா,
இவர்களும் இன்னும் பல தாய்மார்களும் அவருக்கு வழங்கப்பட்டது. பரத குலத்தின் தலைவனே, அவர்கள் அந்த அன்னை எண்ணற்றவர்கள் என்பதால் அவர்களை என்னால் கணக்கிட இயலவில்லை. அவர்கள் மரங்களிலும் முற்றங்களிலும் வசித்தனர். 4 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் அவர்கள் இருப்பிடங்களை கொண்டிருந்தனர். அவர்கள் குகைகளிலும் சுடுகாடுகளிலும் வாழ்ந்தனர். மேலும் மலைகள், அருவிகள் மற்றும் பேரருவிகள் அவர்களின் வழக்கமான வசிப்பிடங்களாக இருந்தன. அவர்கள் பல்வேறு வகையான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்திருந்தனர். அவர்கள் பல்வேறு வகையான வடிவங்களை எடுத்தனர். அவர்கள் வெவ்வேறு மொழிகளை பேசினர் மற்றும் பல்வேறு வகையான ஆயுதங்களை கையாண்டனர். அவர்கள் அங்கே குகனை சூழ்ந்திருந்தனர். பின்னர் புகழ்பெற்ற குகன் மற்றொரு குகனைப் போல பிரகாசித்தான். அதாவது அவன் நிகரற்றவனாக இருந்தான். பல்வேறு தேவர்கள் மற்றும் பெரும் முனிவர்களால் அவனுக்கு முடிசூட்டப்பட்டு தலைமை தளபதி பதவி வழங்கப்பட்டது. பின்னர் அக்னி தேவனின் மகன் அவர்களில் தலைவராக இருந்த பவன் மற்றும் பிரம்மா உள்பட அவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக தலை வணங்கி அவர்களிடம் கூறினான், வரமானது தேர்ந்தெடுக்கப்படட்டும். ஸ்ரீ கௌமாரிகா காண்டத்தின் 30ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.